ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் புதுவையில் கிட்ட கருணாவல்குடிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர் பேரு மணி. அவர் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் சொன்னேன் இல்ல மணி அண்ணான்னு சொல்லிட்டு, அது அண்ணாதான். அந்த நாய்க்குட்டி பாருங்களேன், எவ்வளவு பாசமா அவங்க பையன் மாதிரி கூட உட்காந்து கண்ணாடி போட்டுருக்கு பாருங்க. இளநீ செம்ம டேஸ்டா இருக்கு. இது ஸ்ட்ரான்னு நினைச்சிருப்பீங்க, இது ஸ்ட்ரா கிடையாது. ஆக்சுவலா இது பப்பாளி இலையில வர்ற தண்டு. இதான் இயற்கையா இங்க ஸ்ட்ராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல குடிக்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கு. இப்ப இவங்க தோட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த விதமான பூச்சி மருந்தும் அடிக்காம நேச்சுரலா பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இது பழக்கரசம். இது நம்ம பயிருக்கு வளர்ச்சி ஊக்கி 2 கிலோ பரங்கி பழம், 2 கிலோ பப்பாளி பழம், 2 கிலோ வாழைப்பழம், 2 கிலோ சக்கரை, நாட்டு சக்கரை, இது எல்லாம் போட்டு 20 லிட்டர் தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டோம்னா ஒரு 400 மில்லி ஊத்தி ஒரு டேங்க் அடிச்சோம்னா போதும். பயிருக்கு தேவையான அத்தனை வளர்ச்சியும் இதுல இருக்கும். இது மீன் அமினம், மீனுடைய கழிவும் வெள்ளமும். 1 கிலோ மீன் கழிவுனா 1 கிலோ வெள்ளம் போட்டு ஒரு 40 நாள் ஒரு ட்ரம்ல மூடி வச்சிட்டோம்னா அப்படியே பொன்னிறமான ஒரு திரவம் கிடைக்கும். அதுல இருந்து அது ஒரு 100 மில்லி ஒரு டேங்க் ஊத்தி அடிச்சோம்னா போதும். நீண்ட காலத்துக்கு அந்த பயிர் கருப்பா வளரும். நல்லது. இது சாண கரைசல். இது எல்லா உரம் போடையிலையும் இதுல 1 லிட்டர் அதுல கலந்து அடிக்கிறது. செடி நல்லா வளரும். அதுக்காண்டி. ஓகே, இப்ப உங்க தோட்டத்துல இருக்க எல்லாத்துக்குமே நீங்க இயற்கை உரம் தானே யூஸ் பண்ணி பயன்படுத்துறோம். வேற எதுவுமே நாங்க பயன்படுத்துறோம். இந்த பாக்ஸ் எல்லாம் என்னன்னா தேனி வளர்ப்புக்கு சாகோட்டை தோட்டக்கலைத்துறை நம்ம இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேன் தான். தேனீகள் இல்ல அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்காது. இந்த செடிகள்லாம் அதிகமா காய்க்காது. இப்ப இந்த தேன் பெட்டி வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மகசூல் அதிகமாயிருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு இதனுடைய அருமை தெரியாம இதை யாரும் சரியா பயன்படுத்துறது. இது கத்திரி செடி. இது முழுக்க இயற்கையாவே விளைய வச்சிருக்கோம். இந்த வளர்ச்சிக்கு காரணம் நீங்க அங்க பார்த்த அந்த உரங்கள் தான். 2வது இது நான் களை எடுக்கிறதே இல்ல. செடி வச்சதோட சரி, அப்புறம் களை எடுக்கிற வேலையே இல்ல. எப்படி ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த நான் கீழே மூடாக்கு போட்டிருக்கேன் பாருங்க, சருகு மூடாக்கு கீழே போட்டதுனால எதுவுமே வராது, களையே வராது. இது சோள பயிறு, இது ஃபுல்லா கீரை, இது முள்ளங்கி. எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பாருங்க. ஆனா இந்த வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கலையானா சாஞ்சிட்டு நிக்குது. இயற்கை விவசாயத்தினுடைய தன்மை தான். அதுக்கு தேவையான தாங்கு சக்தி இதுல இருக்கு. நம்ம ரசாயனம் போட்டோம்னா ஒடிஞ்சு வந்துடும். அதுக்கு 2 கம்பு வச்சு கட்டணும். இது நிழல் வலை. ஆக்சுவலா இதுக்குள்ள கத்திரி போட்டிருக்காங்க. உள்ள எந்த பூச்சியும் போக கூடாதுங்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க பிளாஸ்டிக் ரைஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க இருக்கிற மாதிரி இயற்கையா விளையிற நெல்லுல இருக்கிற சத்து ஒரு ஹெல்த் எந்த இதுலயுமே இருக்காது. இது மிளகி. இந்த பேரு 140 நாள் இதனுடைய வயசு. காலையில சாப்பாட்டுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். இது சாப்பிடுறதுக்கு நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த பாரம்பரிய நெல். எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு பாருங்களேன். இந்த பனைமரம் வளர்க்கறதுக்கு யாரும் முயற்சி எடுக்க வேண்டாம். அந்த பனங்குட்டையை பூமியில போட்டோம்னா அதுவே முளைச்சு மரமாயிடும். அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கு வேலி அமைக்கணும்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி நமக்கு இந்த பனைமரம் இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைக்கான தண்ணியை சேகரிக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த வேலிக்கருவு இருந்துச்சுன்னா இருக்கிற தண்ணியை பூரா நாசம் பண்றதுக்கு அது ஒரு வழி. நம்மளுடைய நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாத்து நீரோட்டத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, நிலத்தடி நீர் பெருகணும் அப்படின்னா பனைமரம் வளர்க்கணும், வேலிக்கருவை அழிக்கணும். இது 2யும் உறுதியா செஞ்சோம்னா அடுத்த தலைமுறை நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு வழிவகை நம்ம செய்ய முடியும். இப்போதைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பனைமரத்தை வளர்க்கறதும் வேலிக்கருவை அழிக்கிறதும். முக்கியமா காலையில இருந்ததும் நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்குற விஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் தான். இந்த வேப்பங்குச்சியை பயன்படுத்தினோம்னா இந்த பல்லும் பாதுகாக்கும். அதுல இருக்க ஈர்கள்ல இருக்க கிருமிகள் அத்தனையும் சாகடிக்கக்கூடிய தன்மை இந்த வேப்பங்குச்சிக்கு உண்டு. நம்ம முன்னோர்கள் அழகா பேஸ்டையும் பிரஸையும் ஒரு குச்சியில கொடுத்துட்டு போனாங்க. நம்ம இதை தூக்கி போட்டு பேஸ்டுக்கு தனியா காசு, பிரஸுக்கு தனியா காசு கொடுத்து வாங்கி இன்னைக்கு திரும்புற பக்கம் எல்லாம் பல்லாஸ்பத்திரி. அவங்க சொல்ற அந்த கெமிக்கலை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு பல்லு நல்லா இருக்குன்னா இல்ல, அவ்வளவு பேருக்கும் பல்லு உடஞ்சு கட்டிட்டு இருக்கு. 100 வயசு வரைக்கும் இதை பயன்படுத்தணும். பல்லு விழுகாம இருந்துச்சு. இந்த வேப்பங்குச்சி அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு அமெரிக்காக்காரன் வேப்பங்குச்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டா நம்ம இதை தூக்கி தூர போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதை எல்லாரும் பயன்படுத்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். முருங்கைக்கீரைக்கு இணையான டானிக்கு இன்னும் எந்த கம்பெனிக்காரனாலையும் தயார் பண்ண முடியல. இந்த மூட்டு வலின்னு சொல்லி அவதிப்படுறவங்க எல்லாரும் ஒரு 40 நாளைக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னா 100% பூர்ண குணமாயிரும். 300 வகையான நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த முருங்கைக்கீரைக்கு இருக்கு. நம்ம எல்லாமே இந்த ஊடகத்துல வர விளம்பரத்தை பார்த்தே நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சு இன்னைக்கு அத்தனை குழந்தைகளையும் நோயாளியா வளர்த்து வச்சிருக்கோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த அரிசி எப்படி வருது, நமக்கு உணவு எப்படி வருது அப்படிங்கிற எந்த புரிதலுமே இல்லாம போச்சு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் குழந்தைகளுக்கு விவசாயத்தை பாடமா நடத்தினா தான் அடுத்த தலைமுறை எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு உணர்ந்து அந்த குழந்தைங்க வளரும். அதனால தயவு செய்து இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் நேரம் ஒதுக்கி குழந்தைங்களை விவசாயத்தை கத்துக் கொடுக்கும். அந்த விவசாயம் கத்துக் கொடுத்தா அடுத்த தலைமுறை நிச்சயமா நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்குங்கிறத கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்ப நீங்களே வீடியோ பாத்துருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க, மத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது போக ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. விவசாயி